அன்புமிக்க திருத்துறைப்பூண்டி கலை இலக்கிய ஆர்வலர்களே, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் திருவாரூர் மாவட்ட குழு உறுப்பினர்களே, இந்த கலையிரவின் மூலமாக மக்களிடம் ஒரு மாற்று பண்பாட்டையும் மண்ணின் கலைகளையும் பேச வேண்டும் என்கிற விருப்பத்தின் பேரில் இந்த கலையிரவை ஏற்பாடு செய்திருக்கின்ற திருத்துறைப்பூண்டி தாமியகாசா தோழர்களே, எங்கள் அமைப்பின் பொதுச் செயலாளர் தோழர் களப்பரன் அவர்களே, மாவட்ட செயலாளரும் மாநில செயற்குழு உறுப்பினருமான வெங்கடேசன் அவர்களே, கலை இலக்கிய இரவின் வரவேற்பு குழு தலைவர் அவர்களே, எனக்கு முன்னே வாழ்த்துறை வழங்கிய இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய தோழர் அவர் மாரிமுத்து அவர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் மாநில குழுவின் சார்பிலே நான் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, இங்கே குழந்தைகளுக்கு நாம் பரிசுகளை கொடுத்தோம். தேர்வு எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் தேர்ச்சி பெற்றதாக மட்டுமல்ல, மதிப்பெண்களை சிறப்பாக பெற்றிருக்கிறார்கள் என்று நாம் அவர்களுக்கு பரிசுகள் கொடுத்து பாராட்டினோம். இன்னும் திருத்துறைப்பூண்டியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இந்த மாநில அரசின் பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை என்று இந்த தேர்வுகள் எல்லாம் நாம் நடத்தி கொண்டிருப்பதனால்தான் நம்முடைய குழந்தைகள் தேர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இந்த தேர்வுகள் எல்லாம் நடத்தும் பொறுப்பு ஒன்றிய அரசிடம் சென்று விடுமானால் என்ன கதி ஆளாகும் என்று யோசித்து பாருங்கள். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் 159 தேர்வுகள், அது நீட் முதற்கொண்டு மத்திய பல்கலைக்கழக தேர்வு முதற்கொண்டு இதுவரையிலும் 159 தேர்வுகள் முறைகேடுகளுக்கு ஆளாகி இருக்கின்றன. நியாயமாக தேர்வு எழுதிய, மிக கடினமாக உழைத்து தேர்வு எழுதிய நம்முடைய குழந்தைகள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த 159 தேர்வுகள் நடந்த முறைகேடுகளின் காரணமாக இந்தியாவின் 7.5 கோடி மாணவர்கள் தங்களுடைய எதிர்காலம் பற்றிய நம்பிக்கையை இழந்திருக்கிறார்கள். இந்த மாணவர்கள் தங்களுடைய தேர்விலே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு உண்மையை நீங்கள் அந்த நேரத்தில் கவனிக்கிறீர்கள். நண்பர்களே, நம்முடைய குழந்தைகள் முதல் பரிசு பெற்றவர்களை நாம் பாராட்டியிருக்கின்றோம். அது நிச்சயமாக அவர்களை ஊக்கப்படுத்தும், நாம் செய்ய வேண்டிய விஷயம். ஆனால் இந்த பள்ளிக்கூடத்தில் ஒருவர் கடைசி மதிப்பெண் எடுத்திருப்பார் அல்லவா, ஒரு மாணவனோ மாணவியோ, அவர்கள் ஏன் கடைசி மதிப்பெண் எடுத்தார்கள்? அவர்கள் ஏன் முதல் மதிப்பெண் எடுக்க முடியவில்லை? அல்லது அவர்களால் ஏன் தேர்ச்சி பெற முடியவில்லை என்று பரிசீலிப்பதும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் வேலை என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இந்த நாடு நம்மை போன்ற எளிய மக்களை தோற்கடிப்பதற்காகவே ஒரு கல்வித்துறையை நடத்தி கொண்டிருக்கிறது. நம்மை போன்றவர்களை தோற்கடிப்பதற்காகவே இங்குள்ள பாடத்திட்டம் இருக்கிறது. நம்மை போன்றவர்களை தோற்கடிப்பதற்கும் பெயிலாக்குவதற்கும் என்றே இங்கு இருக்கக்கூடிய தேர்வு முறை என்பது இருக்கிறது. ஆகவே நாம் முதல் மதிப்பெண் பெற்றவர்களை பாராட்டும் அதே வேளையில் ஏன் நம்முடைய குழந்தைகளால் அடுத்தடுத்த நிலைக்கு உயர முடியாமல் போயிருக்கிறார்கள் என்பதையும் நாம் பரிசீலிக்க வேண்டியிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய பல தோழர்களையும் நண்பர்களையும் அழைத்து, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை என்னவாக மாற்ற விரும்புகிறீர்கள் என்று கேட்டால், எங்களுடைய பிள்ளைகள் மருத்துவர்களாக வேண்டும், எங்களுடைய பிள்ளைகள் பொறியாளர்களாக வேண்டும், எங்களுடைய பிள்ளைகள் மிகப்பெரிய வழக்கறிஞர்களாக வேண்டும், இந்த நாட்டின் வழியாக மக்களுக்கான நியாயத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக வர வேண்டும், பேராசிரியர்களாக வர வேண்டும், இந்த நாட்டினுடைய அதிநவீன அறிவியல் வளர்ச்சியை, தொழில்நுட்ப வளர்ச்சியை பயின்று புதிய உச்சங்களுக்கு கொண்டு செல்லக்கூடியவர்களாக அவர்கள் மாற வேண்டும் என்றெல்லாம் விருப்பம் தெரிவிப்பார்கள். இந்த விருப்பங்களை எல்லாம் உங்களுடைய குழந்தைகள் அடைவதற்காக நீங்கள் மிகப்பெரிய அளவிலே உங்களுடைய உழைப்பை, உங்களுடைய வருமானத்தை, உங்களுடைய நேரத்தை எல்லாம் செலுத்தி கொண்டிருப்பீர்கள். ஆனால் அப்படியெல்லாம் நீங்கள் செலுத்தினாலும் கூட நம்முடைய குழந்தைகள் தேர்ச்சி பெற முடியாமல் எத்தனையோ குளறுபடிகள் நடந்திருக்கின்றன. இன்றைக்கு ஒரு பத்திரிகை செய்தி,
பேப்பர் படிக்கிற வழக்கம் உண்டா? ஏன்னா இப்போ அதுதான் பெரிய டாபிக். ஆமாம், பேப்பர் படிக்கிறதுல இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீட் தேர்வில் ஒரே ஒரு மதிப்பெண் பெற்ற ஒருவர் நீட் தேர்வில் இடம் கிடைச்சி போயிருக்கிறார். ஆனால் 1176 மதிப்பெண் +2 பெற்ற நம்முடைய அனிதா மருத்துவக் கல்லூரிக்கு போக முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார். அவரை போன்றவர்களை தற்கொலை செய்துவிட்டு நீட் தேர்வு என்ற ஒன்றை கொண்டு வந்து அதிலே 1 மதிப்பெண் பெற்றவர், 0 மதிப்பெண் பெற்றவர், மைனஸ்ல மார்க் வாங்கினவங்க என்று அவர்களை எல்லாம் தேர்ச்சி பெற்றவர்களாக, அவர்களுக்கெல்லாம் மருத்துவம் படிப்பதற்கு வாய்ப்பளிக்கக்கூடியதாக இந்த தேர்வு முறையெல்லாம் இருக்கிறது. இதை பற்றியும் கூட இன்றைக்கு நாம் கவலைப்பட வேண்டியிருக்கிறது. இந்த கலையரவில் வந்திருக்கக்கூடிய நண்பர்கள், தோழர்கள் இதையெல்லாம் பரிசீலிக்க வேண்டியிருக்கிறது. கடந்த வாரம் முழுவதும் டெல்லியிலே மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும். அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் யார்? நம்மை போன்ற சாமானிய குடும்பங்களைச் சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள், மாணவிகள், படித்து முடித்துவிட்டு உயர்கல்விக்கு சென்றிருக்கக்கூடியவர்கள், ஆய்வு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், இன்னும் சொன்னால் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் என்று பலரும் அதில் ஈடுபட்டார்கள். பெற்றோர்கள் அந்த போராட்டத்தில் பங்கெடுத்தார்கள். சின்னம் சிறுமிகள் பங்கெடுத்தார்கள். இவர்களெல்லாம் அந்த போராட்டத்தில் கேட்ட கேள்வி ஒன்றே ஒன்றுதான். இந்த நாட்டில் இளைஞர்களின் எதிர்காலம் என்பது கல்வியில் தங்கியிருக்கிறது. கல்வியின் பலன் என்பது நாங்கள் எழுதக்கூடிய தேர்வில் இருக்கிறது. தேர்வை நேர்மையாக நடத்து, தேர்வில் முறைகேடுகள் நடக்கக்கூடாது என்ற கோரிக்கைக்காகத்தான் இதுவரையிலும் சுதந்திர இந்தியா காணாத வகையில் இந்த நாட்டின் லட்சோப லட்சம் இளைஞர்கள் டெல்லியை ஸ்தம்பிக்க வைத்தார்கள். இதுவரையிலும் யாரையும் மதிக்காத, 10 ஆண்டுகளில் ஊடகவியலாளர்களை ஒருமுறை கூட சந்திக்காத, எடுத்த எந்த முடிவையும் இம்மியளவும் மாற்ற மாட்டேன் என்று ஆணவத்தில் கொக்கரித்துக் கொண்டிருந்த ஒரு ஆட்சியை மென்னியை பிடித்து உலுக்கி எடுத்து கல்வி அமைச்சரை இன்றைக்கு பதவி விலக செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய போர்க்குணமிக்க ஒரு இளைய சமுதாயத்தை நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த இளைய சமுதாயம் தன்னுடைய போராட்டத்தின் மூலமாக இந்த சமூகத்திற்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது. மோடி அரசு என்பது வீழ்த்தப்பட முடியாதது அல்ல. மோடி அரசு என்பது பணிய வைக்க முடியாதது அல்ல. ஒன்றுபட்ட மக்களின் போராட்டம் என்பது, இடைவிடாத சமரசம் இல்லாத போராட்டம் என்பது நிச்சயமாக ஆட்சியாளர்களை பணிய வைக்கும் என்ற செய்தியை அந்த போராட்டம் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறது. அந்த போராட்டத்திலே பங்கெடுத்த மாணவர்களுடைய சில உருவங்களை எல்லாம் உங்கள் மனக்கண் முன்னால் ஓட்டி பாருங்கள். அதுல எத்தனை விதமான தாக்குதல்கள். நம்முடைய குழந்தைகள் கூடியிருக்கிறார்கள், அவர்கள் மீது தண்ணீர் பீச்சடிக்கப்படுகிறது, களைய மறுக்கிறார்கள். ஒரு படத்துல வடிவேல் வந்து தண்ணி அடிக்கும் போது சோப் போட்டுக்கிட்டு அவர் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி இல்லை நம்ம குழந்தைங்க. நீ என்ன தாக்குதல் நடத்தினாலும் நாங்கள் நிற்போம் களத்துல என்று உறுதியாக நின்றார்கள். காலாவதியாகி போன கண்ணீர் புகை குண்டுகளை அந்த குழந்தைகள் மீது வீசினார்கள். காலாவதியான கண்ணீர் குண்டுகள் குழந்தைகள் மீது வீசப்பட்டால் அந்த அந்த வேதி பொருளின் காரணமாக யார் மீது படுகிறதோ அவருடைய உடலில் நிரந்தரமான ஊனங்கள் ஏற்படுவதற்கு சாத்தியம் இருக்கிறது. அப்படி அபாயகரமான தாக்குதல் நம்முடைய குழந்தைகள் மீது நடத்தப்பட்டது. தாங்கிக் கொண்டார்கள். போராட்டத்திலிருந்து அவர்கள் வெளியேறவில்லை. உலக நாடுகள் பலவற்றில் தடை செய்யப்பட்ட பெல்லட் குண்டுகள் என்று சொல்லக்கூடிய நூற்றுக்கணக்கான சிறிய துகள்களாலான ரவைகளால் சேர்த்து உருவாக்கப்பட்ட பெல்லட் குண்டுகள் நம்முடைய குழந்தைகளின் மீது சுடப்பட்டது. ஆட்சியாளர்கள் எடுத்த எடுப்பில் நாங்கள் அப்படி ஒரு தாக்குதலையே நடத்தவில்லை என்று சொன்னார்கள். ஆனால் அப்படியான தாக்குதல் நம்முடைய குழந்தைகள் மீது நடத்தப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு மிகப்பெரிய உடலியல் ரீதியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த குழந்தைகள் எல்லாம் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். உலக நாடுகளின் கண்டனத்திற்கு இந்திய ஆட்சியாளர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். காவல்துறை மூடி மறைத்த விஷயத்தை இன்றைக்கு போராடும் மாணவர்களே தங்களுடைய வலிமையான சமூக ஊடகங்கள் வழியாக, சில நேர்மையான ஊடகங்களின் வழியாக வெளி உலகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். உலகத்தின் நாகரீக எண்ணம் கொண்ட அனைவரும், ஜனநாயக எண்ணம் கொண்ட அனைவரும், கல்வியினுடைய மேன்மையை குறித்த அனைவரும்
குழந்தைகள் நலனை பாதுகாக்க வேண்டும் என்ற அக்கறை உள்ள அனைவரும் இந்த தாக்குதலை கண்டித்திருக்கிறார்கள். லத்தியில் அடித்தால் பத்தாது என்று சொல்லி லத்தி கம்பியினுடைய முனையிலே ஆணிகளை பொருத்தி கண்ணுக்கு கிடைத்தவர்கள் மீதெல்லாம் கண்மூடித்தனமாக நம்முடைய குழந்தைகளை தாக்கி இருக்கிறார்கள். ஒரு ஆணியால் அடித்தால் நம்முடைய குழந்தைகளின் உடலில் அது எந்த இடத்தில் படுகிறதோ அங்கு பொத்திக்கொண்டு ரத்தம் பீரிட்ட காட்சியை நாம் தொலைக்காட்சியின் வழியாக பார்த்தோம். அப்போதும் அவர்கள் களத்தில் இருந்து வெளியேறவில்லை. அவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை தான் கூறினார்கள், இந்த நீட் தேர்வு என்பது ரத்து செய்யப்பட வேண்டும், தேர்வு முறைகேடுகள் என்பவை முழுமையாக தடுக்கப்பட வேண்டும், தேர்வுகள் நேர்மையாக நடக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது. அதிலே ஒரு கட்டத்திற்கு முன்னேறி இருக்கிறார்கள். தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடக்கூடியவர்கள் மீது நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற ஒரு உத்தரவாதத்தை பெற்றிருக்கிறார்கள். இந்த முறைகேடுகளை எல்லாம் கண்டும் காணாமல் ஆதரித்து வந்த ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக செய்திருக்கிறார்கள். இந்த அளவிலே நாம் ஒரு குழந்தையை பாராட்டும் போது இதே பாராட்டும் இந்த சம நேரத்தில் இந்த நேரத்தில் நம்முடைய நாடு முழுவதும் குழந்தைகள் எவ்வாறு களத்திலே தங்களுடைய கல்வி உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் வைக்கும். டெல்லியிலே போராட்டம் முடிந்துவிட்டது. ஆனால் நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற இதே நேரத்தில் சென்னையில் நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கைக்காக மாணவர்கள் காலவரையற்ற பட்டினி போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். நீட்டுக்கு எதிராக முதலாக தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்ட நம்முடைய அருமை குழந்தை அனிதாவுடைய சகோதரன் மணிரத்னம் ஒருங்கிணைப்பில் இன்றைக்கு சென்னையிலே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலும் ஜார்க்கண்டில் நடந்த 2 தேர்வுகள் முறைகேடாக நடந்திருக்கிறது. நேர்மையற்ற வகையிலே தேர்ச்சி பெறாதவர்கள் எல்லாம் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேர்ச்சி பெற வேண்டியவர்கள் தேர்ச்சி பெற முடியாமல் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஆவேசத்தோடு இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். போராடக்கூடியவர்கள் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. டெல்லி போராட்டத்திலே பங்கெடுத்து தலைமை தாங்கிய ஒரு தோழர், அவருடைய தலைமையில் தான் இன்றைக்கு ஜார்க்கண்டிலும் ஒரு போராட்டம் நடக்கிற போது அவர் மீது மையை கொட்டி அவரை அவமதித்திருக்கிறார்கள். போராட்டம் என்பது இது போன்ற தாக்குதல்களினாலோ அவமதிப்புகளினாலோ ஒருபோதும் பின்வாங்கிவிட மாட்டார்கள் என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நான் ஏன் இன்றைக்கு போராட்டத்தை பற்றி பேச வேண்டியிருக்கிறது என்றால், திருத்துறைப்பூண்டியில் போராட்டத்தை பற்றி பேசாமல் வேறு எதை பற்றி பேசுவது என்பதுதான். அருமை தோழர் மாரிமுத்து அவர்கள் இந்த திருத்துறைப்பூண்டியின் மண்ணின் பெருமையை பேசினார். இதே திருத்துறைப்பூண்டியில் தான் தோழர் சீனிவாசராவ் அவர்களுடைய ஆக பெரிய தியாகங்களின் பேரால் நாம் மீட்டெடுத்த உரிமைகளை எல்லாம் தொகுத்து எழுதப்பட்ட தோழர் சா தமிழ்ச்செல்வன் 2 தொகுதிகளாக எழுதியிருக்கின்ற திருப்பி அடித்த வரலாறு என்கிற அந்த புத்தகத்தை இதே திருத்துறைப்பூண்டியில் தான் நீங்கள் வெளியிட்டீர்கள். எனக்கு இந்த திருப்பி அடித்த வரலாறை படிக்கிற போது வெங்கடேசன் என்னை திருத்துறைப்பூண்டிக்கு வர வேண்டும் என்று சொன்ன உடனேயே வழக்கமாக நான் மறுக்கக்கூடியவன். பொதுவாக டெல்டா மாவட்டத்திற்கு நான் இருக்கும் ஊரிலிருந்து வந்து திரும்புவதென்றால் 3 நாட்கள் ஆகும். வந்துட்டு ஒரு நாள் தங்கி கலையரை விட்டு தங்கிட்டு அடுத்த நாள் சாயங்காலம் பிடிச்சி போனால் 3 நாள் ஆயிடும். அதனால் வரமாட்டேன்னு சொல்லுவேன். திருத்துறைப்பூண்டி என்ற உடனே வரவேன் என்று சொன்னேன். ஏனென்றால் இந்த மண்ணுக்கு அப்படி ஒரு போர்க்குணம் இருக்கிறது, இங்கு வர வேண்டும் என்கிற ஆசையில் தான் நான் வந்தேன். தோழர் பி சீனிவாசராவ் தலைமறைவு காலத்தில் இருக்கிற போது ஒரு விவசாய கூலியிடம் கேட்பார், உங்களுடைய தொழில் என்ன என்று. நாங்கள் விவசாய கூலிகள். உங்களுடைய தந்தையார் தொழில் என்ன, தாயார் தொழில் என்ன? அவர்களும் விவசாய கூலிகள். உங்களுடைய பூர்வீக தொழில் என்ன? எங்கள் பாட்டன் பாட்டி பூட்டி எல்லாருமே நாங்கள் விவசாய கூலிகள் தான் என்று சொல்லுகிறார். அப்போது சீனிவாசராவ் கேட்கிறார், அப்படியானால் உங்களுக்கு எவ்வளவு நிலம் இருக்கிறது என்று கேட்கிறார். அப்படி நிலம் எவ்வளவு இருக்கிறது என்று கேட்டபோது அந்த தொழிலாளி சொன்னார், ஊசி குத்தும் அளவுக்கு கூட எங்களுக்கு நிலம் இல்லை என்று சொன்னார். ஊசி குத்தும் அளவுக்கு கூட நிலம் இல்லை என்று சொன்ன தோழர் சீனிவாசராவ் தலைமறைவாக இருந்த அந்த வீட்டினுடைய ஆண் சொன்ன அந்த வாக்குமூலம் அவருக்கு மிகப்பெரிய யோசனைகளை கிளப்புகிறது. டெல்டா பகுதி என்கிறோம், காவிரி வளநாடு என்கிறோம், ஆனால் இங்கு யாரிடம் இந்த நிலம் இருக்கிறது என்கிற கேள்வி அவருக்கு எழுகிறது. அதுதான் இந்த விவசாய கூலிகளை கண்ணியமிக்க வாழ்க்கையை நோக்கி அணிதிரட்ட வேண்டும் என்கிற ஒரு முனைப்பை தோழர் சீனிவாசராவுக்கு உருவாக்கியது சொன்னார்.
தோழர் சா. தமிழ்ச்செல்வன் திருப்படித்த வரலாறு அந்த புத்தகத்திலே ஒரு இடத்தில் வெண்மணி படுகொலைக்கு பிறகு இங்கே வந்து ஆய்வு செய்த மைதிலி சிவராமன் என்கிற நம்முடைய தோழர், அவர் ஐநா சபையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். இங்கே ஆய்வுக்காக வருகிறார். இந்த செங்கொடி இயக்கம் எவ்வளவு பெரிய தியாகங்களை செய்து இந்த மக்களை அணிதிரட்டி போராடி கொண்டிருக்கிறது. இந்த உழைப்பாளி மக்கள் எவ்வளவு பெரிய வறுமையிலும் துயரத்திலும் ஒடுக்குமுறைக்கும் ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கு செங்கொடி இயக்கம் நடத்திய போராட்டத்தினுடைய உத்வேகத்தை பெற்றுக்கொண்டு ஐநா சபையில் வேலை பார்த்ததை உதறி எறிந்துவிட்டு செங்கொடி இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். அப்படிப்பட்ட வீர உணர்வை ஊட்டக்கூடிய மண்ணாகவும் இது இருந்திருக்கிறது. அவர் வெண்மணி படுகொலைக்கு பிறகான தன்னுடைய ஆய்வில் ஒரு வரியை குறிப்பிடுகிறார். பெண்களை சந்தித்து பேசுகிறார். அப்போது பெண்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் காலம் முழுவதும் தலைமுறை தலைமுறையாக இந்த நிலத்திலே தான் பாடுபட்டு கிடக்கிறோம். ஆனாலும் எங்கள் உடம்பிலே போட்டு தங்கமில்லை, கல் வைத்த நகை என்று ஒரு மூக்குத்தி கூட எங்களிடமில்லை. இன்னும் சொன்னால் அடுப்பு மூட்டாத பல நாட்களும் உண்டு என்று பதிவு செய்கிறார். சோழ வரநாடு சோறுடைத்தால் மாடு கட்டி போரடித்தால் மாலாது செல்லு என்று யானை கட்டி போரடித்த நம்ம டெல்டா மண்ணு. ஆனா பரம்பரை பரம்பரையாக இங்கு வேலை செய்யக்கூடிய ஒரு விவசாய கூலி ஒரு பெண் சொல்லுகிறார், அடுப்பு கூட மூட்டாத நாட்களும் உண்டு என்று சொல்லுகிறார். அப்ப இங்க விளைஞ்சதெல்லாம் யாருக்கு, யாருக்காக நாம விளைவிச்சோம் என்கிற கேள்வியை தோழர் சீனிவாச ராவ் எழுப்பினார். தோழர் மாரிமுத்து எழுப்பியிருக்கிறார். தோழர் மைதிலி சிவராமன் எழுப்பியிருக்கிறார். இந்த திருத்துறைப்பூண்டி மண், இந்த கீழத்தஞ்சை மண் செங்கொடி இயக்கம் இருக்கும் வரை எப்போதும் இந்த கேள்வியை எழுப்பிக் கொண்டே இருக்கும் என்பதை சொல்வதற்காகத்தான் நான் தோழர் மாரிமுத்து அவர்களுடைய உரையை ஒட்டி இந்த போராட்டத்தை பற்றி நான் பேச விரும்புகிறேன். தோழர்களே, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்திடம் நிறைய எதிர்பார்க்கிறது என்று நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார். எங்களிடம் எதிர்பார்ப்பதற்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது, நீங்கள் எதிர்பாருங்கள், நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்போம் என்ற உத்தரவாதத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் எங்களுடைய எழுத்தும் பேச்சும் கலையும் உழைப்பாளி மக்களுடைய அவர்களை பிணித்து இருக்கக்கூடிய சகல விதமான அடிமை சங்கிலிகளையும் உடைத்தெறிவதற்கு, அவர்களுக்கு உள் ஆற்றலை பலத்தை வழங்குவதற்கு எங்களுடைய கலை இலக்கியம் எழுத்து பேச்சு அனைத்தும் அதற்காக அந்த ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் உறுதிமொழியாக இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இன்றைக்கு நிலைமையில் மிகப்பெரிய சீரழிவுகள் உருவாகி இருக்கிறது. அருமை தோழர்களே, தோழர் மாரிமுத்து சொன்னார், உழைப்பாளி மக்களிடம் நாம் இழப்பதற்கு அடிமை சங்கிலி தவிர ஒன்றுமில்லை, ஆனால் அடைவதற்கு ஒரு பொன்னுலகம் இருக்கிறது என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்னவாக மாறிக்கொண்டிருக்கிறது என்றால், பொன்னுலகத்தில் நம்முடைய ஜாதிக்கு தனியாக சுடுகாடு இருக்குமா, பொன்னுலகத்தில் நம்முடைய சாதிக்கு தனியாக நீர்த்துறை இருக்கு, படித்துறை இருக்குமா, பொன்னுலகத்தில் நம்முடைய சாதிக்கு தனியாக கோயில் இருக்குமா, பொன்னுலகத்துல நம்ம சாதி பிள்ளைகளுக்கு வேற சாதிக்காரங்க யாரும் மாற்று கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டாங்கல்ல என்று பொன்னுலகத்தையும் கூட சாதி உலகமாக இந்த பூமியை போலவே மாற்றுவதற்கான அளவுக்கு சாதி மத அரசியல் என்பது இங்கு மிகப்பெரிய அபாயமாக நம்மிடம் ஊடுருவி இருக்கிறது. எங்களுடைய கலையும் இலக்கியமும் அதை கேள்விக்குட்படுத்துகிறது. நாங்கள் வெறுப்பின் குற்றம் வீழ்க என்று சொல்லுகிற போது இந்த வெறுப்பினுடைய எடுப்பில் பாதிக்கக்கூடியவர்களாக யார் இருக்கிறார்கள் என்றால் பெண்கள் இருக்கிறார்கள். பெண்கள் இந்த நாட்டில் எண்ணிக்கையில் கூட சமமாக இல்லை. 1000 ஆண்களுக்கு 994 பெண்கள் தான் இருக்கிறார்கள். 6 பேர் குறைவாக இருக்கிறார்கள். ஏன் 6 பேர் குறைவாக இருக்கிறார்கள் என்றால், அந்த 6 பேரும் பிறக்கவே இல்லை. ஏன் பிறக்கவில்லை? பெண் குழந்தைகளை பெற்றுக்கொள்வதை பற்றி நமக்கு இன்னமும் இருக்கக்கூடிய இழிவான தாழ்வான மனோபாவத்தின் காரணமாக இன்றைக்கும் எண்ணிக்கையில் கூட பெண்கள் சமமாக இல்லாமல் இருக்கிறார்கள். பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளையும் வளர்ப்பதிலே நம்மிடம் மிகப்பெரிய பாகுபாடு இருக்கிறது. குழந்தைகள் வெறுமனே குழந்தைகளாக பிறக்கிறார்கள்.
வளர்ப்பிலே நாம் அவர்களை ஆண்கள் என்றும் பெண்கள் என்றும் வளர்க்கிறோம். அதன் காரணமாக 1000 தான் இருந்தாலும் அவன் ஆம்பளை, என்னதான் இருந்தாலும் அவ பொம்பளை என்று பார்க்கக்கூடிய ஒரு இழிவான ஒரு பாரபட்சமான பார்வை நம்மிடம் இருக்கிறது. ஒரு பெண்ணிடம் எவ்வளவு பெரிய ஆற்றல்கள், தகுதி, திறமை, படிப்பு என்ன இருந்தாலும் சரி, அதெல்லாம் இருந்துட்டா எங்களுக்கு சமமாயிருவாளா என்று எண்ணக்கூடிய ஆணாதிக்க மனோபாவத்தை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. நாங்கள் பாலின சமத்துவம் என்கிற ஒரு அடிப்படையான விஷயத்தை ஆணும் பெண்ணும் மாற்று பாலினத்தவரும் பாலின ரீதியாக சம பாலினத்தவர் சக பாலினத்தவர் என்கிற ஒரு குரலை நாங்கள் உரத்து எழுப்புகிறோம். இது வெறுமனே குரல் பற்றிய விஷயம் கிடையாது, சமம் என்று சொல்வது மட்டும் கிடையாது. நடைமுறையில் அதை நிரூபிப்பதற்கான ஒரு மெய்யான போராட்டத்தை எங்கள் அமைப்பு நடத்தி கொண்டிருக்கிறது. பாலின ரீதியாக நாம் சமம் என்று சொல்லுகிற போது அது நடைமுறையிலும் மெய்யாக்கப்பட வேண்டும். நம்முடைய அர்ப்பணிப்பு மிக்க தோழர்கள் அவர்கள் நிலப்பிரபுத்துவத்தை எதிர்த்து போராடுவார்கள், முதலாளித்துவத்தை எதிர்த்து போராடுவார்கள். அரசு பணியிலே இருக்கக்கூடியவர்கள் அவருடைய நிர்வாகத்தினுடைய அடாவடித்தனத்தை எதிர்த்து போராடுவார்கள். ஆனால் தங்களிடம் இருக்கக்கூடிய ஆணாதிக்க மனோபாவத்தை எதிர்த்து போராடுவதற்கு தைரியம் இல்லாத கோழைகளாக பலகாலமாக இருக்கிறார்கள். ஆணாதிக்கத்தை எதிர்த்து எங்க போராடுறது? தாலுகா ஆபீஸ் முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ண முடியுமா? ஆணாதிக்கத்தை எதிர்த்து யாருக்கிட்ட எதிர்ப்பு போராட்டம் நடத்துவீங்க? ஒவ்வொரு ஆணின் மனதிலும் இருக்கிறது அந்த எண்ணம். அதை போலவே நம்மை பிரிக்கக்கூடிய, நம்மிடம் வெறுப்பை வளர்க்கக்கூடிய இன்னொரு விஷயமாக சாதி இருக்கிறது. அந்த சாதி என்பது ஒரு மனிதனை அவரிடம் என்ன தகுதி திறமை இருந்தாலும் ஆற்றல் அறிவு இருந்தாலும் அவரை சமம் என்று பார்க்காத, இங்கே மாரிமுத்து அவர்கள் சொன்னார் அல்லவா, அதுபோல சமமற்றவர்களாக பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் நம் ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது. சாதியத்திற்கு எதிரான இடைவிடாத சமரசமற்ற போராட்டத்தை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் தொடங்கிய நாளில் இருந்து நடத்தி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம் என்று இந்த கலைஞரின் வழியாக நாங்கள் உறுதி தெரிவிக்கிறோம். அதை போலவே இன்றைக்கு வெறுப்பின் வழியாக அடையக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாதிப்பை யார் உணர்கிறார்கள் என்றால் மத ரீதியாக சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு மிக கடுமையான பாகுபாட்டிற்கும் ஒடுக்குமுறைக்கும் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்படுகின்றன, அவருடைய வீடுகள் புல்டோசர் வைத்து இடிக்கப்படுகின்றன, அவருடைய வணிக நிறுவனங்கள் இடித்து தரைமட்டமாக்கப்படுகின்றன, வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமான சொத்துக்கள் கொள்ளைப்புற வழியாக கைப்பற்றப்படுகின்றன, அவருடைய பொது வெளியிலே நடமாடும் உரிமை மறுக்கப்படுகிறது, அவருடைய உடை கலாச்சாரம், அவருடைய உணவு பழக்க வழக்கம், அவருடைய வழிபாட்டு உரிமை அனைத்தையும் மறுக்கக்கூடியதாக இன்றைக்கு சூழல் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த மாறிக்கொண்டிருக்கின்ற சூழலை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. நாங்கள் மதச்சார்பின்மை என்கிற அரசியல் சாசனத்தின் நோக்கத்தை உயர்த்தி பிடிக்கிறோம். அதே நேரத்தில் மக்களை பொறுத்தவரையிலும் நீங்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் உங்களுடைய சக மனிதரை மத நல்லிணக்கத்தோடு நடத்த வேண்டும் என்கிற வேண்டுகோளை நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தான் நம்முடைய மக்களிடையே நிலவக்கூடிய ஒற்றுமையை, நல்லிணக்கத்தை, பரஸ்பர மரியாதையை, ஒவ்வொருவருடைய உரிமையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற ஜனநாயக உணர்வை குழி தோண்டி புதைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மாற்றங்கள் என்கிற பெயரால் நடந்து கொண்டிருக்கின்றன. நம்மை பொறுத்தவரையிலும் மாற்றம் என்பது ஒன்றே ஒன்றுதான். அதை நமக்கு மாமேதை மார்க்ஸ் சொல்லியிருக்கிறார். இந்த சமூகம் எப்படி இருக்கிறது என்று வியாக்கியானம் செய்து கொண்டிருப்பவர்கள் தொடர்ந்து வியாக்கியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்ய வேண்டியதெல்லாம் வியாக்கியானமோ விளக்கமோ சொல்வதல்ல, இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மாற்றி அமைப்பதென்றால் எப்படி? ஒரு புதிய சமுதாயத்தை மாற்றி கொண்டு வர வேண்டும். சும்மா மாற்றம்னு சொல்லிட்டு கூடாது. மாற்றம் என்பது செயலளவில் இருக்க வேண்டும். திருத்துறைப்பூண்டிக்கு மேல, திருத்துறைப்பூண்டி என்கிற ஊருக்கு முன்னால வெற்றி திருத்துறைப்பூண்டின்னு மாற்றக்கூடாது. அதுக்கு பேர் மாற்றம் கிடையாது. அதாவது வெற்றி வெங்கடேசன், வெற்றி கலப்புரன், வெற்றி ஆதவன் அப்படின்னு அதல்ல. மாற்றம் என்பது மெய்யான மாற்றமாக, மெய்யான மாற்றமாக
இந்த மாற்றம் ஒவ்வொரு ஆண்டும் எப்போது காவிரியில் தண்ணீர் வரும் என்று, தண்ணீர் வரும் வரை தண்ணீரோடு காத்திருக்கக்கூடிய நிலைமையை உங்களுக்கு உருவாக்காத ஒரு மாற்றத்தை தான் தமிழ்நாடு முற்போக்கு கழகத்தார் சங்கம் வரவேற்கிறது. இன்னமும் காவிரிக்கு தண்ணீர் வந்து சேரவில்லை, இன்னமும் வந்து சேரவில்லை. இந்த நிலைமையை நாம், எனக்கு ஒரு தலைப்பு சொன்னாரு, இட்டு உண்டு இரும் அப்படின்னாரு வெங்கடேசன். இது யார்கிட்ட போய் சொல்றது? இட்டு உண்டு டி.கே. சிவகுமார்கிட்ட போய் சொல்லணும். இட்டு உண்டு இரு அப்படின்னு சொல்லணும். டி.கே. சிவகுமார்கிட்ட போய் சொல்லணும்னா இவர் இங்கிருந்து ஒருத்தர் போறாங்கிறாரு, அங்க இருக்கிற வராதுன்றாரு. இது என்னப்பா பஸ் டிக்கெட் எடுக்கிற பிரச்சனையா, பார்டர் பிரச்சனையா? ஒன்றிய அரசு இதற்கான ஒரு ஆணையத்தை நிறுவியிருக்கிறது. அது சொல்லக்கூடியதை நிறைவேற்றிவிட்டு போக வேண்டியது தானே, அல்லது அதன்படி நிறைவேற்றி கேட்க வேண்டியது தானே. அப்ப இன்றைக்கு காவிரியில் தண்ணீர் வருமா வராதா, நம்முடைய சாகுபடியை நம்மால் தொடங்க முடியுமா முடியாதா, இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா நிவாரண தொகையை கொடுத்துன்றதும் சாகுபடிக்கு தேவையான உதவிகள் செய்யறது ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிட்டு அதில் விவாதம் நடந்துகிட்டு இருக்குது. காவிரி பிரச்சனை பற்றி விவாதிப்பதற்கு அனைத்து கட்சி கூட்டம் நடத்த வேண்டும் என்று கேட்டால் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துவதனால் ஒரு பயனும் இல்லை என்று அமைச்சர் ஒருவரே சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த வாத பிரதிவாதங்கள் சட்டமன்றத்துக்குள் எதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் காவிரியில் தண்ணீர் வரவில்லை என்பதுதான் உண்மை. இந்த மக்களினுடைய நீராதார உரிமைக்காக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் இங்கு போராடக்கூடிய அனைத்து விவசாய குடிகளோடும் தன்னுடைய எழுத்தை, இலக்கியத்தை, கலையை ஒருங்கிணைத்து அவருடைய மேம்பாட்டுக்காக, அவருடைய உரிமைக்காக, நீராதாரத்திற்கான போராட்டத்தில் எங்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்கிறோம் என்று இந்த நேரத்தில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இங்கே தொடர் மாறிவிட்டு சொன்னார், இந்த தெற்கு வீதியே நிறைந்திருக்கும் என்று நான் எதிர்பார்த்து வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். தோழர்களே, இந்த ஒரு 300 பேரை திரட்டுவதற்கு நம்முடைய தோழர்கள் ஒரு 3 மாதமாக குறைந்தபட்சம் உழைத்திருப்பார். ஆனால் ஒரு யதார்த்தத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, பல்வேறு அமைப்புகள்லாம் இருக்கிறீங்க. ஒரு அடிப்படையான ஒரு சாலை மேம்பாடு அல்லது ஒரு குடிநீர் பிரச்சனை அல்லது பாசன பிரச்சனை அல்லது பயிர்க்கடன் தள்ளுபடி, இதற்கெல்லாம் போராடுவதற்காக ஒரு 50 பேரை 100 பேரை திரட்டுவதற்கு நாம் மல்லு கட்டி சாகிறோம். ஆனால் அன்றாடம் தொலைக்காட்சியை திறந்தால் தொலைக்காட்சியில் மின்வெட்டுக்கு எதிராக 7 மணி நேரம் 8 மணி நேரம் மின்வெட்டு இருக்கிறது, நாங்கள் எப்படி குழந்தை குட்டிகளோடு தூங்குவது, நாங்கள் இரவு முழுவதும் கண்விழித்து கிடந்தால், தூங்க முடியாமல் கிடந்தால் அடுத்த நாள் நாங்கள் எப்படி எங்களுடைய அன்றாட பணிகளுக்கு செல்வது என்று குழந்தை குட்டிகளோடு பெண்கள், ஆண்கள், முதியவர்கள், குழந்தைகள் அனைவரும் ஆயிரக்கணக்காக திரண்டு மின்சார அலுவலகங்களை தன்னெழுச்சியாக முற்றுகையிடுகிறார்கள். விடிய விடிய சாலை மறியல் செய்கிறார்கள். காவல் நிலையத்தை முற்றுகையிடுகிறார்கள். பேச்சுவார்த்தைக்கு காவல்துறையினர் வந்தால் நீங்க தான் எல்லா துறைக்கும் அதிகாரியான்னு கேட்கிறாங்க. நம்ம என்னைக்காவது அப்படி கேட்டுருக்கிறோமா? ரோடு பிரச்சனைக்கு போனாலே அவர் வந்துடுவார், தண்ணி பிரச்சனைக்கு போனாலே வந்து, தண்ணின்னு சொல்றதே பெரிய பிரச்சனையா இருக்கு. எதுக்கு போனாலே அவங்க வந்துடுவாங்க, எதுக்கு போனாலே அவங்க வந்துடுவாங்க. அப்போ ஒரு பெண் கேட்குறாங்க, நாங்கள் போராடுவது எங்களுக்கு மின்வெட்டு இருக்கிறது, எங்களுக்கு மின்சாரம் தேவை என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம், காவல்துறை அதிகாரி அவர்களே நீங்கள் கரண்டை கொண்டு வந்துருக்கீங்களா, கொண்டு வந்தா கொடுங்க, நாங்கள் வீட்டுக்கு போறோம்னு கேட்குறாங்க. துளியும் சமரசமற்று, துளியும் அச்சமற்று விடிய விடிய தெருவிலே கிடந்து போராடுகிறார்கள் மக்கள். அன்றாடம் அன்றாடம் போராடுறாங்க. பசங்க கிண்டல் அடிக்கிறாங்க, நம்ம ஜென்சி தலைமுறையினர். வர வழியில கரண்ட் கம்பி மிதிச்சிட்டேன் அப்படின்னு. அப்படியா, என்னாச்சு? நல்ல வேலை, வழக்கம் போல கரண்ட் இல்லை, அதனால தப்பிச்சிட்டேன் அப்படின்னு. சில வீடுகள்லாம் நம்ம பிரதீஸ்வரன் சொல்ற மாதிரி கரண்ட் கம்பியில துணி காயப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. கரண்ட் வரும்ன்ற உத்தரவாதமே இல்லாத அளவுக்கு அந்த அளவிற்கு மின்வெட்டு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. சரி, மின்வெட்டு இப்படி நடக்குதுன்னா மின் கட்டணம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா, போன மாசம் 1000 ரூபாய் கட்டணவங்களுக்கு பக்கத்தில் ஒரு பூஜ்ஜியத்தை போட்டு 10,000 ரூபாய் வருது. சாதாரணமாக இன்றைக்கு மின் கட்டணம் என்பது நீங்கள் ஏற்கனவே கட்டி கொண்டிருந்ததை போல 5 மடங்கு 6 மடங்கு மின் கட்டணம் உயர்ந்திருக்கிறது. எப்படி உயர்ந்துச்சுன்னு கேட்டா, புதுசா ஒரு கதை சொல்றாங்க.
கோடை வந்ததனால் நீங்கள் அதிகமாக பயன்படுத்தியிருப்பீர்கள் என்று சொல்கிறார். ஐயா ஆட்சியாளர்களே, ஒவ்வொரு ஆண்டும் கோடை வருகிறது. ஏதோ இந்த வருஷம் மட்டும் புதுசா கோடை வந்த மாதிரியும், இந்த வருஷம் மட்டும் நாங்க அதை பயன்படுத்தின மாதிரியும், இது என்ன புது கதை? எல்லா வருஷமும் தானே கோடை வருது, எல்லா வருஷம் தானே ஃபேன் போட்டிருப்போம், எல்லா வருஷம் தானே பிரிச்சு வச்சிருந்திருப்போம். ஆனால் இந்த ஆண்டு மட்டும் ஏதோ கோடை புதிதாக வந்ததை போல இதுக்கு ஒரு நியாயமான ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் கடைசியில் இப்போ எந்த இடத்துல நின்று இருக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு முழுவதும் 3,40,000 மின் இணைப்புகளில் பிரச்சனை இருக்கிறது. ஆகவே நாங்கள் அதை மறுபரிசீலனை செய்கிறோம் என்று சொல்கிறார். இப்போ கட்டணம் ஏற்கனவே கட்டணமெல்லாம் இழிச்சுவாங்களா? அது எப்படி திடீரென்று மின் கட்டணம் இப்படி உயர்கிறது, எப்படி மீட்டர் இப்படி பழுதாகும் என்றெல்லாம் மக்கள் தெருவில் இறங்கி போராடுகிறார்கள். போராடக்கூடிய அந்த மக்களை வெறுமனே வேடிக்கை பார்க்கக்கூடியதாக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் இல்லை. இது ஒரு மக்களின் பிரச்சனை. மின்சாரம் என்பது மிக மிக அடிப்படையான ஒரு உரிமை சார்ந்த பிரச்சனை, வாழ்வாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதிலே போராடக்கூடிய மக்களோடு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் தன்னை இணைத்துக் கொள்கிறது என்று நான் இந்த நேரத்தில் சொல்ல வருகிறேன். நண்பர்களே, நிறைவாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் என்பது ஏதோ ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு மோட்டு வலை அண்ணாந்து பார்த்து கொண்டு தொடையை தட்டி கொண்டு ஏதோ சில ராகங்களை ஆலாவணை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அல்ல. மாறாக அது களத்தில் இருக்கக்கூடிய மக்களோடு தன்னை இணைத்துக் கொள்கிறது. காரணம், நாங்கள் கலை இலக்கியத்தை மக்களுக்கு மேலானதாக நாங்கள் நினைத்துக் கொள்ளவில்லை. நாங்கள் கலை இலக்கியவாதிகளை மக்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர்களாக நினைத்துக் கொள்வதில்லை. மாறாக மக்களின் எண்ண ஓட்டம் என்னவாக இருக்கிறது, மக்களுடைய தேவைகள் என்னவாக இருக்கிறது, மக்களுடைய தீர்வுகள் என்னவாக இருக்கிறது, மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள், இந்த எதிர்பார்ப்பை அடைவதற்கு அவர்கள் எத்தகைய போராட்ட வழிமுறைகளை கைக்கொள்கிறார்கள் என்பதையெல்லாம் உன்னிப்பாக கவனித்து அவற்றை எங்களுடைய எழுத்தாக, பேச்சாக, பாடலாக, ஓவியமாக, நாடகமாக, திரைப்படமாக நாங்கள் மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். இந்த பணியை முன்னெடுப்பதற்குரிய எங்கள் அமைப்பிற்கு திருத்துறைப்பூண்டியிலே இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நண்பர்கள் உதவி செய்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மாநில குழுவின் சார்பில் நான் பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, இந்த கலை இலக்கிய இரவு என்பது உங்களுடைய நேரத்தை தான் கோரியிருக்கிறது. உங்கள் கையிலே ஒரு தொலைபேசி இருக்கிறது. இந்த தொலைபேசியிலே நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரத்தை செலவிடுகிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள். அந்த நேரத்தை நீங்கள் கொஞ்சம் குறைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அறிந்து கொள்வதற்கான கலை இலக்கியத்தை படிப்பதற்கும் கவனிப்பதற்கும் உங்கள் நேரத்தை நீங்கள் செலவிட வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி.